செலெக்ஷன் ஆயிடுச்சு. நீ இன்ஸ்பெக்டர் தானே? டேய் ட்ரைனிங் தாண்டா செலக்ட் ஆன, இன்னும் 10 நாள்ல கூப்பிடுவாங்க. டேய் சேகர் நம்ம ஊருக்கே இன்ஸ்பெக்டரா வந்து அந்த பொட்டிக்காரக்காரன் தூக்கி உள்ள விடா. 43 ரூபாய் கடனுக்கு என்ன பேச்சு பேசிட்டான், அவமானமா போச்சுடா. அதெல்லாம் விடு, நம்ம ஊர் பொண்ணுங்கள எப்படி இருக்காங்க? அந்த லாஸ்ட் பென் தேய்ச்சிட்டு இருந்தால வள்ளி, அவ பக்கத்தூர் ராயல் தியேட்டர்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவளே சினிமா ஸ்கோப் மாதிரி இருக்கா. முத்தழகி அவளா 6 வருஷத்துக்கு முன்னால பிடி மாஸ்டரோட ஓடி போனாடா. ஏய் நம்ம கூட பசங்களும் படிச்சாங்க, ஞாபகம் இருக்குல்ல? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய் இவனுங்க இம்சா வேற, நானே ஓட்டக்கார வச்சு அலாடி நிக்கிறேன். எது பிரேக்கு எது கேர்னே தெரியல. யோ டிரைவரே, அதான் போயிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள கிளம்புற பெரிய ரேஸ் கார் ஓட்டணும்னு நினைப்பா? ஏய் டிரைவருக்கு இவர்னா முகரைய பேத்துருவேன். யோ தைரியம் வந்தா சைக்கிளை முந்தி கேட்டியா? பாரு சேகர், இதுக்கு தான் அந்த காரே வானான்னு இந்த அரை மரக்காலான சவாலுக்கு கூப்பிடுது. அது நம்ம தமிழ்வாதியார் பொண்ணு, காப்பி அடிச்சாலே அடிச்சு துவைப்பாரு. நீ கேட்க மாட்ட. சரி, யாராவது லவ் பண்றியா? எங்கடா வயசு பையனை காதலிக்க விட்டாதானே. வீடு ரைஸ் மில்லு எல்லா இடத்துலயும் கேள்விங்களா வேலைக்கு வச்சுக்கிறாரு உங்க தாத்தா. என்னடா வேற வீட்டுக்கு வந்துட்டியா? ஒருத்தரையும் காணோம். என்னடா பழனி பார்த்து கூட்டியாரதுல தலையெல்லாம் ஒரே செம்மண்ணா இருக்கு. என்ன பூ இப்படி அழைச்சு போயிட்ட? அதுக்கு என்ன, 10 நாள் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு ஏத்திட்டா போச்சு. கூடவே இருக்கிற கடைசி தம்பி நான் துரும்பா இழைச்சு போயிருக்கேன். என்ன ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு அவரு. உடம்பெல்லாம் வேணையா இருந்தா அப்படிதான் இருக்கும். அத நீ சொல்லாத. எங்க கல்யாண பொண்ணு? மசன்னு நிக்காம சாம்பார் கொதிக்குது பாரு. இட்லிய பாரியா, அடுப்பு எரிய விடு. அடுப்பு எரிஞ்சாதானே இட்லி வேகும். ஆச்சி ஆச்சி, என்ன கல்யாணம் பண்ண அழகாவே இல்லையே? வேண்டாம், நீ ஒண்ணும் என்கிட்ட பேச வேண்டாம் போ. இப்படி கோச்சுக்கிட்ட தாத்தாக்கு வேற பொண்ணை கட்டி வச்சிருவேன். கெட்டி வெப்படா, எந்த சிறுக்கி வருவா? மூக்கு மேல கோவத்தை பாரு. ஏன்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாலே வந்துட்டாங்க, நீ இப்போ வர்றது? போலீஸ் செலெக்ஷன் முடிச்சு நேரம் இங்க தான் வரேன். பெரிய போலீஸ் வேலை, நமக்கு எதுக்குப்பா இந்த போலீஸ் வேலையெல்லாம்? நிறைய மாமூல் வாங்கலாம்ல. அப்பச்சி சீரியாழில மேலக்காரனுக்கு சொல்லிவிட்டேன். நாளைக்கு குன்னக்குடியில் யானைக்கு சொல்லணும். ஆடம்பர செலவு எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்களுக்கு அபிஷேகத்துக்கு சொர்ணமா கொட்டி இல்ல செஞ்சாகணும். வேலாயத்தார் வீட்டுல நிற நாடி தங்க காசு அளந்து அபிஷேகம் பண்ணனது கண்ணுக்குள்ளே நிக்குது இல்ல. எதை பத்தி பேசினாலும் அப்படி கதையை கிளப்பி விடுறதுக்குன்னே 4 பேர் அலைவீங்களே. அட பொதுவா சொல்றது தானப்பா. பொதுவா சொல்றதுக்கு ஒரு பெரிய திருவள்ளுவர் சப்பி போட்ட நல்லி எலும்பு மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேய் நெத்தில நடிகை மாதிரி எறா விட்டுக்கிட்டு நீ பேசுற பேச்சா அவுத்து விட்ட? அண்ணே தலைவலி மருந்து கேட்டீங்கல்ல போன வாரம்? இல்லையே. கேட்டீங்க இதை கொண்டாரு. ஐயா நீங்க போன மாசம் ரைஸ் மில் கணக்கு கேட்டீங்களா? இல்லையே. எல்லாத்துக்கும் இதையே சொல்லு, நான் போய் எப்ப கருமமே ஓமயத்திலையா குளிச்ச? தானா கிடைச்சது. மாடி எப்படா தானா ஊத்தும்? இருக்கனா இருக்க குளிடா குளிச்சா பொங்குது. நீ அப்படியே என்ன சேகரே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணா. நம்ம ஊர்ல புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்கல்ல, அது நம்ம இடம் தான்ப்பா. நம்ம கிட்ட தான் எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ற பழக்கம் இல்லையே. நமக்கு இந்த மாதிரி வெட்டி விட கண்டிப்பா அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன். மறந்துடாத. சாரிங்க. சாரி. பரவாயில்ல தம்பி, தாத்தா கல்யாணத்துல மாப்பிள்ளை மாதிரி தம்பி தான் துள்ளிக்கிட்டு இருக்கு. எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கோ? இந்த ஒரு பொண்ணு தான்.
தனியாக வந்த? இல்லை எங்கள் அப்பா அம்மா கூட வந்தேன். சரி, அவங்க உன் கிளாஸ் டீச்சர் தானே? எங்கள் ஸ்கூல் டீச்சர் தான், ஆனால் என்னோட கிளாஸ் இல்லை. டீச்சர் பேர் என்ன? ஓ அதான சரி, அவங்க பேர் மொக்கச்சி. முக்கச்சியா? வரேன் சார். சரி சார் சார் என்னையா சார் தீபோ வந்திருக்காரு சார். என்னது டிவோவா? ஆமா சார், ஒவ்வொரு கிளாஸ் ரூமா வெளியில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு சார். அடுத்த வாரம் தானே வரேன்னாரு சார். குட் மார்னிங் சார். நான் சொல்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் வரதா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்கள் உங்களுக்கு நல்ல வெல்கம் கொடுத்துருப்போம் சார். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு டிஓக்கு இதெல்லாம் செய்யணும் இல்லையா? உள்ள வாங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் சார் நல்லா புரியுது சார். நீங்கள் மற்ற டிஓ மாதிரி இல்லை, சொல்லாமலே வந்திருக்கீங்க. நம்ம ஸ்கூல் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். சார், நம்ம ராமநாதன் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் பொண்ணு தான் கிளாஸ் இருக்குது. இது டியூக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தான் மாட்டுவோம். சார் நான் இந்த கிளாஸில் சில கேள்விகள் கேட்கணும். சார் அங்கெல்லாம் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது சார், அதை போய் பார்க்கலாமா சார்? உங்கள் பேர்? பழனி மாணிக்கம், எம்ஏ எம்எட் சார். மிஸ்டர் பழனி மாணிக்கம், நான் தனியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் சொல்லக்கூடாது, என்ன மாட்டி விட்றாரு. மிஸ்டர் பழனி மாணிக்கம். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சாரி சார். குட் மார்னிங். பேர் என்ன? என் பேர் காஞ்சனா, எங்கள் அப்பா பேர் மாடசாமி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் கேட்டது ஒன்றும் இல்லை உங்களை. மீனாள். வெறும் மீனாலா? மீனகுமாரி, மீனலோஷினி அப்படியே தான் இருக்கா? திருப்புர சுந்தரி அழகு மீனாள். ம், ரொம்ப சின்ன பேராக இருக்க. எந்த ஊர்? பக்கத்து ஊர். பக்கத்து ஊர்னா பேர் இல்லையா? வளையப்பட்டி. வளையப்பட்டி. வளையப்பட்டியில் கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க சார். எனக்கு ஐஸ் வச்ச பிடிக்காது, நீயே சாப்பிடு. குடி. எப்போவுமே டீச்சர்ஸ் கேள்வி கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்க. டீச்சர் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்கள்லாம் கேள்வி கேட்க போகிறீங்க, இந்த டீச்சர் பதில் சொல்ல போகிறாங்க. சார் தப்பா பதில் சொன்னா டீச்சர் தரல கொட்டிங்களா சார்? கண்டிப்பாக. முதல்ல யார் கேள்வி கேட்க போகிறது? வரிகுதிரை உடம்புல எத்தனை வரிகள் இருக்கு? குட் கொஸ்டின். சொல்லுங்கள் டீச்சர். அது வந்து இதெல்லாம் சிலபஸில் கிடையாது சார். சிம்பிள் கொஸ்டின், பதில் தெரில. டீச்சர் பதில் சொல்ல நான் அவங்க மண்டியில் கொட்டுவா சார்? பனிஷ்மெண்ட்லாம் கடைசியில். ஷாஜகான் பொண்டாட்டி செத்துதும் தாஜ்மஹால் கட்டினாரு. எங்கள் தெருவில் இருக்க சுப்பையா பொண்டாட்டி செத்துதும் அவங்க தங்கச்சியே கட்டிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேர்ல யார் சார் பெரிய ஆளு? அப்படி போடு. சொல்லுங்க டீச்சர். தெரியாது சார். ஹிஸ்ட்ரி தெரியல, சயின்ஸும் தெரியல. கை நீட்டு. நீட்டு. ஐ ஆம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ மிஸ் மீனல். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஓகே? எஸ் சார். ஐட்டு இன்னைக்கு சாயந்தரமே வரதாக சொல்லிவிட்டாங்க. மீனாக்கா, நம்ம டிஓ வந்திருக்காங்க பாத்தீங்களா? அவர் எதுக்குடா இங்கே வந்திருக்காரு? ஐயோ, அப்போ இங்கே உங்களை கேள்வி கேட்பாரா? அத்தை, பீரோ சாவி கேட்குறாங்க. பீரோ சாவியா? சரி போ, நான் வரேன். சேகர் கொஞ்சம் வாயேன். என்னம்மா? இது ஐயர்கிட்ட கொடுத்துருப்பா. அம்மா நானா? அப்பச்சி கூப்பிடுறாங்க, புடி. எனக்கு மோனிகா எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கண் தெரியல. சாரி சார், கவனிக்கல. பெரியவங்கள பார்த்து விஷ் பண்ண மாட்டியா? குட் மார்னிங் சார். இப்படியே செல்யூட் அடிக்கிறது, இப்படி அடி. குட் மார்னிங் சார். வரிகுதிரோட உடம்புல மொத்தம் 240 வரிகள் இருந்துச்சு. ராத்திரியெல்லாம் எண்ணினேன். என்னது, ஆண் குதிரையா பெண் குதிரையா? சரியா கவனிக்கல சார். கவனிச்சு நாளைக்கு சொல்லு. இவ எதுக்கு அவனுக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருக்கா? ஸ்கூல் டியோனா சும்மாவா? யார் டிஓ? நம்ம சேகர் தான். இது எப்பலேருந்து? நேத்து வரைக்கும் அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல சொல்லிட்டு இருந்தான். அப்ப அது ஸ்கூல் இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீங்க சல்யூட் அடிச்ச ஆளை போய் கேளு. ஏ மீனா, எதுக்கு அவனுக்கு சல்யூட் அடிச்ச? அவர் பெரிய ஆபீசர். அவன் யாருன்னு தெரியும்ல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கா தெரியாதுன்னு சொல்ற? தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? கரெக்ட்.
சாரி சார், தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். எங்கே போகிற? இந்த விசிறி எடுத்து வீசு. ஏய், வீசு சொன்னா ஏன் ஆடுற? ஏய், ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. வீசுனே சார். நெளியாத. ஒழுங்கா விசிறி கூட வீச தெரியல. உன்னால யார் டீச்சர் வேலைக்கு வச்சது? மிஸ்டர் பள்ளிமாணிக்கம். சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார்? ஏதோ பெரிய இடம் கல்யாணம்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர்னு இந்த மாதிரி 1000 தொல்லை இருக்க தானே செய்யும். டேய் பூசணிக்காய் யாரா இங்க போடுது? என்னதான் பெரிய இடமா இருந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு யாரும் இல்ல போல சேகர், இருக்கு. எங்கடா போட்ட பூசணிக்காவ? ஒரு வேலை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. உன்னெல்லாம் எவ கட்டிட்டு மாரடிக்க போறாளோ? வழி விடு. என்ன அங்க பாக்குற? என்னடா இவ்வளவு வசுவை வாங்கிட்டு விசிறிட்டே போறான்னு பாக்குறியா? அவன் டிஓ இல்ல, எங்க சிதம்பரம் ஐயாவோட பேர.